வணக்கம் மக்களே. பாதாமை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு தெரியுமா? ஒரு சிலர் பாதாமை பாலில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. எல்லாமே நிறைய ஆரோக்கியங்களை தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். பாதாம பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பலன்களை பெற எவ்வளோ நேரம் ஊற வைக்க வேண்டும், அதற்கான அந்த விஷயங்கள் என்ன, எவ்வளோ நன்மைகளை தரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லா தகவலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உலர் பழங்கள் மட்டும் கிடையாது, நிறையவே ஊட்டச்சத்து நிறைந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய உலர் பழங்களில் ஒன்று தான் பாதாம். பாதாம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஏனெனில் இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நாம் தினமும் பாதாம் சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால், எடை, பிபி போன்றவை கட்டுப்படுத்த முடியும். மேலும் இது பார்த்தீங்கன்னா மூளை, முடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை நன்மைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாதாமை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை ஊற வைத்து சாப்பிட்டா அதன் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்குமா? ஆனால் பாதாமை எவ்வளோ நேரம் ஊற வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சந்தேகம் பலருக்கு உண்டு. எனவே பாதாம் அதிகபட்ச பலன்களை பெற எவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்க முடியும், எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியும் அப்படின்ற பற்றி எல்லாமே நம்ம இந்த ஒரு பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பாதாமை ஏங்க ஊற வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதாமை ஊற வைத்து சாப்பிட்டா அவை எளிதில் ஜீரணமாகி அவற்றின் சக்திகள் எளிதில் உறிஞ்சப்படும். அது மட்டும் கிடையாது, பாதாம்ல பைட்டிக் அமிலம், என்சமைன் தடுப்பான்கள் உள்ளதுனால அவை ஊட்டசக்திகள் உறிஞ்சுவதை தடுக்க உதவுது. எனவே பாதாமை ஊற வைத்து சாப்பிட்டா இந்த கூறுகள் அனைத்தும் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பாதாமை எவ்வளோ நேரம் ஊற வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பாதாமை 8 முதல் 12 மணி நேரம் ஊற வைத்து தான் சாப்பிட வேண்டும். இதனால பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டசக்திகள் அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாது, பாதாமை ஊற வைத்தா பைட்டிக் அமிலம் உடைக்கப்படும். இதனால பாதாம்ல இருக்கக்கூடிய மெக்னீசியம், இரும்பு, துத்தநாகம் போன்ற தாதுக்கள் உடலை எளிதில் ஜீரணமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊற வைத்த பாதாமை வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள்லாம், தினமும் காலையில் பாதாமை ஊற வைத்து பாதாமை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நிறையவே நன்மைகள் இருக்குது. ஸோ நாட்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நிறையவே ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த நட்ஸ்கள் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். இவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாதாம் கண்டிப்பாக ஒன்று. அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். உண்மையில் பாதாமை இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல பல கடுமையான பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம்ல இந்த அதிசய நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக காலையில் எழுந்த உடனே நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பாதாமை சாப்பிட்டு வந்தால் பல செரிமான பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுதலை பெறலாம். ஸோ ரொம்ப ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். தினமும் வெறும் வயிற்றில் பாதாமை சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். உண்மையாலே உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பாதாமில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இதன் காரணமாக இதில் வறண்ட சரும பிரச்சனைகள் நமக்கு நிவாரணம் அளிக்கும். அது மட்டும் கிடையாது, தினமும் ஊற வைத்த பாதாமை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் சருமம் தொடர்பான பல நோய்கள் உங்களை விட்டு விலகி ஓடும். ஸோ இதை சாப்பிட்றதன் மூலம் உங்களுடைய முகம் பொலிவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம் புரதம் மற்றும் நார்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எடை இழப்புக்கு பெரிதும் உதவும். எப்படி எனில் அதன் நுகர்வு உங்களுடைய வயிற்றில் நீண்ட நேரம் நிரப்பி வைக்கும். இதன் காரணமாக நீங்கள் நீண்ட நேரம் பசியை உணர மாட்டீங்க. இது தவிர பாதாம் சாப்பிட்றது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் மற்றும் உடல் கொழுப்பை விரைவாக குறைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் தினமும் காலையில் ஊற வைத்த பாதாமை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். உண்மையாலே நீரிழிவு நோயாளிகளுக்கு மெக்னீசியம் குறைபாடு காரணமாக இன்சுலின் எதிர்ப்பு அடிக்கடி அதிகரிக்குது. இதன் காரணமாக இரத்த சர்க்கரை அளவும் அதிகரிக்க தொடங்கும். இத்தகைய சூழ்நிலையில் ஊற வைத்த பாதாமை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தான் பாதாம். அதனால் வந்து ஊற வைத்து சாப்பிடுங்க. நீங்கள் தனியாக சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வருமா? கிடையாது. நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், ஊற வைத்து சாப்பிடலாம். ஒரு சிலர் வந்து பாலில் ஊற வைத்து சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பாதாம் பால் செய்ய போகிறீங்க அப்படின்னா 12 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்க வேணும். அப்போ தான் வந்து நல்லா பால் கெட்டியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பாதாமை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு பாதாம் இருக்குது. பச்சை பாதாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடலாம். அதை வந்து ஓடு மாதிரி இருக்கும், அதை உடச்சி நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். எனவே எடை இழப்புக்கு பாதாம் மிகவும் நல்லது அப்படின்ற ஒரு சந்தேகம் இனி உங்களுக்கு வேண்டாம். ஆனால் பாதாமை ஊற வைத்து சாப்பிட வேணுமா, இல்லைனா பச்சையாக சாப்பிட வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலும் அடிக்கடி எழும். எனவே இந்த ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தான் நம்புகிறேன். ஏன்னா உடல் எடையை குறைக்கும் பயணத்தின் போது பாதாம் பருப்பு உட்கொண்டா அதன் மூலம் பல நன்மைகள் பெறலாம். அதாவது பாதாம்ல ஏராளமான சக்திகள் இருக்கு. அவை வந்து ஒப்பீட்டளவில் அதிக கலோரிகளை கொண்டிருப்பதனாலும் ஊட்டச்சக்திகள் நிறைவாக இருப்பதனாலும் அவை உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எடையும் வந்து குறைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாதாம் பருப்பை உட்கொள்வதனால மன நிறைவு ஏற்படும். இதன் காரணமா ஆரோக்கியமற்ற உணவு அல்லது அடிக்கடி சாப்பிட்றத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் உங்களுடைய உடல் எடை எளிதாக வந்து குறைக்கும். ஸோ வந்து மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்பு போன்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் பாதாமில் காணப்படுது. பாதாமை அளவாக உட்கொள்ளும் போது அவை பசியை கட்டுப்படுத்தவும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து நிலைப்படுத்தவும் வந்து உதவுது. இது வந்து எடை இழப்பிலும் வந்து சாதகமான ஒரு விளைவை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் பாதாம் வந்து உதவியாக இருக்கும். உங்களுடைய வளர்சிதை மாற்றம் வந்து உகந்ததாக செயல்படும் போது உணவு வந்து கொழுப்பிற்கு பதிலாக ஆற்றலாக மாற்றப்படுது. இது வந்து எடை குறைக்க வந்து ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடை இழப்புக்கு ஊற வைத்த பாதாம் அல்லது பச்சையான பாதாம் பருப்பு எது அப்படின்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆரோக்கியமான ஒரு நன்மை பயக்கும் அப்படின்றது உண்மைதான். ஆனால் எடை இழப்புக்கு ஊற வைத்த பாதாம் சாப்பிட்றது நல்லது. உண்மையாலே நீங்கள் பச்சையாக பாதாம் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பான்கள் பாதாம் நன்றாக வந்து கரைவது கிடையாது. இதனால உடலுக்கு வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கிறதும் கிடையாது. அதே சமயம் பாதாமை தண்ணியில் ஊற வைத்தும் சாப்பிடலாம், பாலில் ஊற வைத்தும் சாப்பிடலாம். ஸோ பாலில் இருக்கக்கூடிய கால்சியமும் சேர்ந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து நிறையவே அற்புதங்களை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலை எழுந்த உடனே பாதாமை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இரவே வந்து ஊற வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே வந்து நீங்கள் மிக்சியில் போட்டோ நான் அப்படியே கூட உங்களுக்கு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது. ஸோ இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள், அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.